இங்க ஒரு சோல்ஜர் ஒரு அடிபட்ட சோல்ஜரை மணல போட்டு மூடிட்டு ஒரு டெட் பாடியை வச்சு அவனும் மறைஞ்சுக்கிறான். அப்ப அந்த இடத்துக்கு வந்த ஒரு எனிமி சோல்ஜர் யாராச்சும் உயிரோட இருக்காங்களான்னு அந்த டெட் பாடி மேல ஒரு கத்தியை இறக்குறான். லக்கிலி அந்த கத்தி சாம மிஸ் பண்ணிருது. சோ அவன் கிளம்புனதுமே வெளியே வந்த சாம் ஒரு வழியா அந்த அடிபட்ட சோல்ஜரை காப்பாத்திடுறான். அதுக்கப்புறமா தூரத்துல இன்னொரு சோல்ஜர் இருக்கிறத பார்த்தவன் அவனை காப்பாத்தலான்னு போக அதை பார்த்த எனிமி சோல்ஜர்ஸ் அவனை பார்த்து ஃபயர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உடனே தப்பிக்கிறதுக்காக சாம் ஒரு டனல் உள்ள குதிக்க எனிமி சோல்ஜர்ஸ் ஒரு கிரெனேட அந்த டனல் உள்ள த்ரோ பண்ணிடுறாங்க. லக்கிலி கடைசி நேரத்துல அதை கவனிச்சவன் அந்த கிரெனேட்ல இருந்து மிஸ் ஆயிடுறான். அதுக்கப்புறமா அந்த டனல் உள்ளேயே மறைஞ்சு ஓடிக்கிட்டு இருந்தவன் ஒரு அடிபட்ட எனிமி சோல்ஜரை பாக்குறான். ஆனா சாம் அவனை கொல்றதுக்கு பதிலா அந்த எனிமி சோல்ஜருக்கு ஹெல்ப் பண்ண அதை அந்த சோல்ஜராலேயே நம்ப முடியல. அன்னைக்கு நைட் டனலை விட்டு வெளியே வந்த சாம் மறுபடியும் அடிபட்ட சோல்ஜர்ஸை காப்பாத்த ஆரம்பிக்கிறான். அப்போ ஒவ்வொருத்தரா கீழே அனுப்ப அவன் உடம்பு முழுக்க இன்ஜூர் ஆகிக்கிட்டே இருக்கு. இருந்தாலும் அவன் நிறுத்தாம அடிபட்ட சோல்ஜர்ஸை காப்பாத்திக்கிட்டே இருக்கான். அதே நேரத்துல டென்ட்ல இருந்தவங்க அவங்க எல்லாரையும் காப்பாத்துறது